ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, புக் பேக் கொஸ்டின் தமிழ். ஓகேவா? ஸோ தமிழ் புக் பேக் கொஸ்டின் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 7th புக்ல செகண்ட் டேர்ம்ல செகண்ட் இயலுடைய புக் பேக் கொஸ்டின் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து 6th புக் ஃபுல்லா முடிஞ்சு, 7th புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சு, செகண்ட் புக்ல செகண்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் இயல் முடிஞ்சு. ஓகேவா? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது செகண்ட் இயல். ஓகேவா? ஸோ படிக்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல சீக்கிரம் போய் படிச்சுட்டு வந்துருங்க. ஸோ எக்ஸாம்க்கு இன்னும் டைம் இல்லை. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், மொழியை ஆள்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கோ அது எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இது நமக்கு கேட்க மாட்டாங்க. 2 நிமிடம் பேசுக. ஸோ இது கேட்க மாட்டாங்க. சொல்ல கேட்டு எழுதுக. ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பில்லை. அறுவகை பெயர்களாக வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும் இல்லையா? ஸோ அது என்னென்ன? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். கரெக்டா? பெயர்ச்சொல் ஆல்ரெடி வந்து பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம், இலக்கணம் போய் பாருங்க. பெயர்ச்சொல் எத்தனை வகை? 6 வகை. அது என்னென்ன? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். ஸோ அது என்னென்னன்றது ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்ல பாருங்க. ஸோ இப்போ அதை தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த 6 வகை பெயர்கள் இதுல என்னென்ன அப்படின்றதான் என்ன செய்யறாங்க, போட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நல்லூர். நல்லூர் அப்படின்றது என்னது? பண்பு, குணம் இல்லையா? சோ குணம். பண்பு பெயர், குணப்பெயர் எல்லாமே ஒண்ணுதான். வடை. வடைன்றது பொருள் பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டல். கேட்டல்னா என்னது? ஒரு தொழில். சோ ஒரு தொழில் பெயர். முகம் அப்படின்னா என்னது? முகம் அப்படின்னா ஒரு உறுப்பு, அது அப்படிதானே? அப்போ சினை பெயர். அன்னம். அன்னம்னா என்னது? பொருள் பெயர். செம்மை. செம்மைன்றது பண்பு பெயர், குணம். காலை. காலைன்றது என்னது? காலை, மாலை இதெல்லாமே காலப்பெயர் இல்லையா? ஸோ வருதல் அப்படின்னா தொழில் பெயர். தோகை அப்படின்றது என்னது? ஒரு உறுப்பு. மயிலோட தோகை ஒரு உறுப்பு இல்லையா? அது சினை பெயர். பாரதிதாசன். இது என்னது? பொருள் பெயர். பள்ளிங்கிறது ஒரு இடம் இல்லையா? ஸோ இடப்பெயர். ரக்கைன்றது பறவையோடைய ஒரு பார்ட், அப்ப அது சினை இல்லையா? சினை பெயர். பெரியது. பெரியதுன்னா என்னது? பண்பு பெயர். சோலை. சோலைனா என்னது? பொருள் பெயர். ஐந்து. ஐந்துன்றது என்னது? சாரி, 5 மணி. 5 மணினா காலம். சோ காலப்பெயர். விளையாட்டு. விளையாட்டுங்கிறது விளையாட்டுங்கிறது ஒரு தொழில் இல்லையா? சோ ஒரு செயல் இல்லையா? சோ அது தொழில் பெயர். புதன். புதன்றது பொருள் பெயர். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மூவிடம் பத்தி சொல்லியிருக்காங்க. இடம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம். இடம் வந்து 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா, தன்மை, முன்னிலை, படர்க்கை. அவ்வளவுதான். ஓகேவா? இடம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அது என்னென்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. இப்ப என்ன குறிக்குது? தன்மை குறிச்சுது அப்படின்னா அது என்னது? தன்மை. ஓகேவா? அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? நான், நாம், நாங்கள், என், எம், எங்கள். ஸோ இதெல்லாமே தன்மை தான். என்ன குறிக்குது? அப்போ அது எல்லாமே தன்மை. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள குறிச்சுது அப்படின்னா அது என்னது? முன்னிலை. நீ, நீங்கள், நீவீர், நீர், உன், உங்கள். ஸோ இதெல்லாமே நமக்கு முன்னாடி இருக்கிற பர்சனை குறிக்குது. ஸோ அதான் முன்னிலை. ஓகேவா? என்னையும் குறிக்கல, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் குறிக்கல, மூணாவதா ஒருத்தவங்க தூரத்துல இருப்பாங்களா அவங்கள சொல்றதுதான் படர்க்கை. அவன், அவள், அவர், அது, அவர்கள், அவை, இவன், இவள், இவை. ஸோ இதெல்லாமே என்னையும் குறிக்கல, முன்னாடி இருக்கிறவங்களையும் பர்சனையும் குறிக்கல, தூரத்துல இருக்கிற ஒரு பர்சனை சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாமே படர்க்கை. ஓகேவா? சரியான சொல் கொண்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க. டேஷ் பெயர் என்ன? உன் பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் உனக்கு தானே வரும். உன் பெயர் என்ன? டேஷ் 7ஆம் வகுப்பு மாணவர்கள்.
நாம் 7ஆம் வகுப்பு. அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். சொல்லலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு டேஷ் எப்படி ஓடும்? அது எப்படி ஓடும் அப்படின்னு கேட்கலாம். ரைட்டா? டேஷ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கேட்கலாமா? நெக்ஸ்ட்டு டேஷ் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது இல்லையா? அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதுக்கு நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். ஸோ இப்படி மேட்ச் பண்ணலாம். ஓகேவா? நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடர்களில் மூவிடப் பெயர்களை அடிக்கோடிடுக, அவை வகைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இடப்பெயர்கள் எதுல வருதோ அதை அண்டர்லைன் பண்ணி அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. ஓகேவா? எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. ஸோ இதுல இடப்பெயர் மட்டும்தான் நமக்கு வேணும், வேற எதுவும் தேவையில்லை. இதுல இடப்பெயர் என்ன வருது? எங்கள். எங்கள் அப்படின்றது என்னது? தன்மை இல்லையா? நம்மளை தான் குறிக்குது. எங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இவர்தான் உங்கள் ஆசிரியர். இவர்தான். இவர் அப்படின்னு வரும்போது அது எதுல போயிடுது? படர்க்கையில போயிடுது. உங்கள் அப்படின்னு வரும்போது அது என்னது? உங்கள் ஆசிரியர். முன்னிலை, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை குறிக்கிறத தான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? நெக்ஸ்ட், நீர் கூறுவது எனக்கு புரியவில்லை. நீ சொல்றது எனக்கு புரியல. ஸோ எனக்கு அப்படின்னு வரும்போது அது என்னது? தன்மை. ஓகேவா? அப்போ இதுல நீர் அப்படின்றதை என்ன செய்யலாம்? மென்ஷன் பண்ணிக்கலாம். நீர் அப்படின்னு வரும்போது அது முன்னிலையில என்ன செய்யும்? வரும். எனக்கு அது வந்ததா என்று தெரியவில்லை, நீயே கூறு. எனக்கு அப்படின்னு வரும்போது அது என்னது? தன்மை. அது வந்ததா என்று தெரியவில்லை, நீயே கூறு. நீன் வரும்போது அது முன்னிலை. ரைட்டா? உங்களோடு நானும் உணவு உண்ணலாமா? உங்களோடு அப்படின்னு வரும்போது அது என்னது? முன்னிலை. நானும் அப்படின்னு வரும்போது அது தன்மை. ஓகேவா? தன்னை குறிச்சா அது தன்மை, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க பர்சனை குறிச்சா அப்படி முன்னிலை. ரெண்டு பேரும் இல்லாம அவன் அவள் அந்த மாதிரி மீன் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? படர்க்கை. ரைட்டா? இதெல்லாமே எக்ஸாம்பிள் கொடுத்து இதுல வந்து இடப்பெயரை கண்டுபிடின்னு சொல்லலாம். ஓகேவா? இல்ல அப்படின்னா இதுல தன்மை எது, முன்னிலை எது, படர்க்கை சொல் எது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? இல்ல ஒரு இதை அண்டர்லைன் பண்ணி இது என்ன சொல், தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா அப்படி கேட்கலாம். ஓகேவா? அதனால எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். அதனால படிச்சுக்கோங்க இதை. ஸோ நெக்ஸ்ட், கடிதம் எழுதுக. இது கேட்க வாய்ப்பில்லை. மொழியோடு விளையாடு. ஸோ இது நமக்கு கேட்க வாய்ப்பில்லை, லைட்டாக வாசிச்சு வேணா விட்டுட்டு போயிடலாம். நடுவில் வந்து இக்குன்றது கொடுத்துட்டாங்க. ஸோ காலையில் பள்ளி மணி என்ன செய்யும்? அடிக்கும். இந்த இடத்துல கரெக்டாக வரணும். அப்போ காலையில் பள்ளி மணி என்ன செய்யும்? அடிக்கும். ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பில்லை, ஆனால் நம்ம ஒரு வாசிச்சு விட்டுட்டு போயிடுவோம். திடீர்னு கேட்டுட்டாங்கன்னா என்ன செய்யறது? திரைப்படங்களில் விலங்குகள் டேஷ் காட்சி குழந்தைகளுக்கு பிடிக்கும். கடிக்கும் காட்சி. வேற என்ன இதுல பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும்னு பார்த்து சொல்லுங்க. ஓகேவா? கதிரவன் காலையில் கிழக்கே உதிக்கும். நாள்தோறும் செய்தித்தாள் படிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஓரெழுத்து சொல் வச்சு இதை நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க. டேஷ் புல்லை மேயும். டேஷ் புல்லை மேயும். ஆ. ஆன்றது என்னது? பசு. ஓகேவா? ஓரெழுத்து ஒரு சொல் ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்க. செகண்ட் வந்து டேஷ் சுடும். என்னது சுடும்? தீ வந்து சுடும் இல்லையா? டேஷ் பேசும். என்னது பேசும்? நானா என்னது? நாவு.
ஓகேவா? ஸோ டேஷ் பறக்கும். ஈ பறக்கும். டேஷ் மனம் வீசும். பூ மனம் வீசும். ஓகேவா? ஸோ இந்த ஓரெழுத்து ஒரு சொல் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஓரெழுத்து ஒரு சொல், பகுபதம் பகாபதம்லாம் போட்டிருக்கோம். போய் பாருங்க. பின்வரும் எழுத்துக்கு பொருள் தருக. இது எதுல பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எழுத்து ஒரு சொல் பேஸ் பண்ணி தான் இது கொடுத்துருக்காங்க. தா அப்படின்னா என்னது? கொடு. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தானா கொடு. தீனா என்னது? நெருப்பு. தீனா என்னது? நெருப்பு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பா அப்படின்னா என்னது? பானா பாடல். பானா பாடல். தைனா தைத்தல். தை அப்படின்றது என்னது? தைத்தல். வைங்கிறது என்னது? புல். வை அப்படின்னா புல். மை அப்படின்னா என்னதுன்னா அஞ்சனம். மைனா என்னது? அஞ்சனம். தானா கொடு. தீனா நெருப்பு. பானா பாடல். தைனா தைத்தல். வைனா புல். மைனா அஞ்சனம். ஸோ இது எல்லாமே என்னதுன்னா ஒரு எழுத்து ஒரு மொழி சொல். ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பின்வரும் சொற்களை இரு பொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறு. ஆறு அப்படின்னா என்னது? ஈ 6 கால்களை உடையது. நம்பர் ஒன்று சொல்லலாம். தஞ்சாவூரில் 6 காவிரி ஆறு பாய்கிறது. ஸோ இது நமக்கு வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் அமைக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விளக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறத சொல்லலாம், இன்னொன்று குத்து விளக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை கொடுத்துட்டு 2 பொருள் கொடுத்துருப்பாங்க. அதை மேட்ச் பண்ணு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. படினா என்ன சொல்லலாம்? ஸ்டெப்ஸ் ஒன்று சொல்லலாம், இன்னொன்று படிக்கிறத சொல்லலாம். ஓகேவா? சொல் அப்படின்னா நம்ம வேர்டு, அதை தான் சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்படி சொல்கிறது? இரு பொருள் ஒரு சொல் தனித்து நின்றாலும் அந்த இதில் நம்ம சொல்லுவோம் இல்லையா? தொடர்ந்து வந்தாலும் அந்த வேர்டு என்ன சொல்லுவோம்? சொல்லுன்னு சொல்லுவோம். அது ஒன்று சொல்லலாம். இன்னொன்று நீ சொல்லு அப்படின்னு நம்மகிட்ட கேட்போம்ல, ஸோ அந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லலாம். கல் அப்படின்னா என்னது? கல்லுனா கற்றல்னு ஒன்று சொல்லலாம், இன்னொன்று கற்குவியல் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? மாலை அப்படின்னா பூ மாலையை ஒன்று சொல்லலாம், இல்லை ஈவினிங் டைமை சொல்லலாம். இடி அப்படின்றது இடித்தல் அப்படின்னு ஒன்று சொல்லலாம், இடிபாடு அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவரை பார்த்த கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சொற்றொடரில் அமைச்சு எழுது நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க, அதுக்கான மீனிங் கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவோம். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஒரு 5-6 கொஸ்டின் கிட்டத்தட்ட இதுல இருந்து கேட்குறாங்க. கலைச்சொல் எல்லாமே புக்குக்கு பின்னாடி உள்ளது தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்ப்போம். கோடை விடுமுறை. கோடை விடுமுறைன்னா என்னது? சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர். குழந்தை தொழிலாளர்னா சைல்டு லேபர். பட்டம் அப்படின்னா டிகிரி. கல்வி அறிவு அப்படின்னா லிட்டர்சி. கல்வி அறிவுனா என்னது? லிட்டர்சி. நீதி அப்படின்னா மாரல். நீதி அப்படின்னா மாரல். சீருடைனா யூனிஃபார்ம். சீருடை அப்படின்னா யூனிஃபார்ம். வழிகாட்டுதல் அப்படின்னா கைடன்ஸ். வழிகாட்டுதல் அப்படின்னா கைடன்ஸ். ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின். ஒழுக்கம்னா என்னது? டிசிப்ளின். ஸோ இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்து தமிழ் கேட்டாலும் இல்லை தமிழ் வேர்டு கொடுத்து இங்கிலீஷ் கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும். ஓகேவா? ரெண்டுமே கேட்குறாங்க. தமிழ் வேர்டை கொடுத்து அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க, இங்கிலீஷ் வேர்டை கொடுத்து தமிழ் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டுமே நமக்கு எழுத தெரியணும். இது கொடுத்து இது எழுதினாலும் எழுத தெரியணும். ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா கோடை விடுமுறை. சைல்டு லேபர்னா குழந்தை தொழிலாளர். டிகிரி அப்படின்னா பட்டம். லிட்டர்சி அப்படின்னா கல்வி அறிவு. மாரல் அப்படின்னா நீதி. யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை. கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல். டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம். ஓகேவா? ஸோ இதோட 2வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். நிறைய கொஸ்டின் இதில் பார்த்துருக்கோம். சிலதில் கொஸ்டினே இருக்காது, பட் இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
எடுத்துக்காட்டு பேஸ் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. அதனால இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அறிவகை பெயர்கள் இத வந்து எடுத்துக்காட்ட குடுத்து, இது என்ன பெயர்ன்னு கேட்பாங்க. படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தன்மை முன்னிலை படர்க்கைனா என்னன்னு கேட்க வாய்ப்பில்ல. ஆனா, இங்க என்ன வரும்னு கேட்கலாம். இது வந்து என்ன செய்யலாம்? கேட்கலாம். ஓகேவா? இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. டேஷ்ன்னு குடுத்து இதுக்கு என்ன பெயர் உள்ள வரும்? இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ற மாரி கேட்கலாம். அதே மாதிரி இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல தன்மை எது? முன்னிலை எது? எடுத்தெழுதுன்னு கேட்கலாம். இல்ல டேஷ் குடுத்து அது என்ன பெயர் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வாய்ப்பு இல்ல. ஆனால் ஜஸ்ட் நம்ம படிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஓரெழுத்து சொல். ஓரெழுத்து ஒரு மொழி பேஸ் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவுமே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அத நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருபொருள் தருமாறு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய கொஸ்டின் இந்த மாரி கேட்குறாங்க. இது ரிலேட்டடா இருபொருள் தருமாறு சொல்லு அப்படின்ற மாதிரி நெறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாரி கலைச்சொல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. நெறைய சில புக் பேக் கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்ல. 2, 2 தான் இருந்துச்சு. நம்ம ஈஸியா வாசிச்சு விட்டுட்டோம். இதுல படிக்கிற மாதிரி இருக்கு. அதனால நல்லா படிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த சாப்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க் யூ.